அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புது வீடியோவோட நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இது ஒரு ட்ராவல் விளக்காக தான் இது இருக்க போகுது. இந்த விளக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விளக்காக இருந்தாலும் ஆனால் இன்னும் ஒரு பக்கம் ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு விளக்காக தான் இது இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே தந்து கொண்டிருங்க. இந்த ப்ளாக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கத்தாரில் இருந்து ஸ்ரீலங்கா போகிற ப்ளாக்காக தான் இது இருக்க போகுது. இந்த டே எங்களுக்கு எப்படி போயிடுச்சு, நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஷூட் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். ஃபுல்லாகவே ஷூட் பண்ணிக்கிறேன்னா என்று சொல்லி பார்க்க போனால் அதெல்லாம் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் என்னதான் நாம் எல்லாமே ஏர்லியாகவே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் நாம் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி டைம் பஞ்சுவாலிட்டியோடு இருந்தாலும் லாஸ்ட் டைமில் வந்து நமக்கு அந்த டே வந்து ரொம்பவே ஹரிபரியான ஒரு டேயாக தான் நமக்கு போகும். அதுவும் ரொம்பவே சோகமான ஒரு நாளாக கூட நமக்கு அது இருக்கு. நாங்களும் இது லாஸ்ட் லஞ்ச் என்று சுற்றி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சூஃபி மந்திக்கு தான் போயிருந்தோம். லஞ்சையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி முடிச்சுட்டு இனி லாஸ்ட் டே என்ற சுற்றி ஒரு ரவுண்ட்ஸும் போயிட்டு நாங்கள் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 6க்கு மாதிரி தான் ஃப்ளைட் டைம் ஆகிருந்த சுற்றி நாங்கள் ஏர்லி பேக்கேஜ் போட்ட மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டைமுக்கு ஏர்லியாகவே போக வேண்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே லேட்டாகவே நாங்களும் ஒரு 4:30 மாதிரி தான் ஏர்போர்ட் போயிருந்தோம். ஒரு பக்கம் பார்க்குறப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு டைமாக வந்து அது இருந்துச்சு. இன்னும் ஒரு பக்கம் வந்து ஹபியை மிஸ் பண்ணுற சொல்லி சரியான மாதிரி ஒரு ஏர்போர்ட் ஃபீலிங்னு சொல்கிறது உண்மையிலேயே ஒரு எமோஷ்னலான ஒரு பெயின்ஃபுல் ஒரு டிபார்ச்சர்ன்னு தான் நான் என்ன சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் நம்ம ஸ்ரீலங்கா இருந்து கத்தார் வாரப்போ வந்து ஒரு பக்கம் வந்து ஃபெமிலியாக மிஸ் பண்ணுறோமேங்கிறது வந்து ஒரு பெயினாக இருந்தாலும் நம்ம ஹபியை மீட் பண்ண போகிறோமேங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நாமளும் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து இருந்துட்டு இவ்வளோ லாங் டைம் வந்து இருந்துட்டோம். இப்போ மறுபடி ஸ்ரீலங்கா போக போகிறோமே, மாமா அவங்களெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம ஹபியை பிரதர் எல்லாரையுமே ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எது எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இந்த ஜேர்னி வந்து ரொம்பவே சந்தோஷமான ரொம்பவே ஃபுல்ஃபில்லான மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்களுக்கு எங்களோட ஆலியா பிரின்சஸ் வந்து ஸ்டடி இஷ்யூங்கிறதுக்கு வேண்டி தான் நாங்களும் இந்த டைமில் வந்து இங்கேருந்து போக வேண்டியதாகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் கம்பேக் சூன்னு தான் சொல்லணும். எல்லாருமே நினச்சி கொண்டு இருப்பீங்க ஹபியும் தானே கூட வராங்க, அப்போ எப்படி நீங்கள் ஹபியை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல மாதிரி தான் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. பட் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் ஹபி வந்து வரல. ஹபி நாங்களும் நம்ம 2 கிட்ஸும் தான் நாங்கள் போயிருந்தோம். ஹபிக்கு கொஞ்சம் வர இல்லாத ஒரு சுச்சுவேஷனுங்கிறதால தான் ஹபியும் வரலாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம சுதேஷ் தான் ரொம்பவே டெடாவை மிஸ் பண்ணின மாதிரி இருந்துச்சு. ஸோ டெடாவை விட்டுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சி கொண்டு தான் இருந்தார். இந்த கத்தார் பயணத்தில் நிறையவே புதுமுகங்களையும் புதிய உறவுகளையும் சந்திக்க கிடைச்சது. உண்மையில் அதுவும் ரொம்பவே ஒரு கொடுத்து வச்ச விஷயம்னு சொல்லணும். போகிற இடங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதிகமான ஃப்ரெண்ட்ஸோடு தான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதிகமான ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணுறது உண்மையில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் கொடுத்து வைக்காத ஒரு விஷயம். எனக்கு அது ரொம்பவே அடாப்டான ஒரு விஷயமாகவே போயிடுச்சு. இந்த அம்மாவும் எங்களோட லாஸ்ட்டாக நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகிற டைமில் தான் எங்களுடைய ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பர்சன் தான் சொல்லணும். ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தாங்க, ஸ்பெஷலான ஒரு பர்சன். நானும் நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன். அவங்களோட பேரப்பிள்ளைங்க அந்த மாதிரி பேரப்பிள்ளை மாதிரியே என்று சொல்லி சுதேசியும் ஆலியாவையும் ரொம்பவே கேர் பண்ணி கொண்டு எங்களோடையே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு அம்மான்னு தான் சொல்லணும். அவங்களும்
ஸ்ரீலங்கா வர சுற்றி வெக்கெட் ஒன்று வராங்க எமர்ஜென்சின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட ட்ராவல் பண்ணுறதும். நாங்களும் ரொம்பவே பெயின்ஃபுல்லோட நாங்கள் வந்து இருந்தாலும் அம்மாவோட மீதாவே அம்மாவோட எங்களுக்கு கனெக்ட் ஆன சுற்றி அது கூட எங்களோட பெயின் கூட எங்களுக்கு விளங்காத மாதிரி தான் போயிடுச்சு. சுதேஷும் டிடாவை மிஸ் பண்ணுறது அம்மாவோடவே அதை மறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயணமும் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு நிறையவே கிளிக்ஸ் எடுக்க இல்லாமல் போயிடுச்சு. ரொம்பவே கொஞ்சம் அப்செட் மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ட்ராவல் பண்ண சுற்றி. ஆனால் ஆலியா ஃபரா அண்ட் சுதேஷ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் ட்ராவலுங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ராவலுங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ட்ராவலில் ரொம்பவே அப்செட்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு விண்டோ சைடில் சீட் கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் மட்டுக்கும் எங்களுக்கு ட்ரை பண்ணியும் கிடைக்காம போயிடுச்சு. அதுதான் ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. எனிவே இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயணம் நல்லாவே தான் போயிடுச்சு. ஸ்ரீலங்கா வந்ததும் எல்லாரையும் பார்த்ததோடையே மனசில் இருந்த பாரம் இருந்து கவலை எல்லாமே மறந்து அல்ஹம்துலில்லாஹ் நாம் வந்துட்டோம்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் தானு தான் சொல்லணும். நாங்கள் ஸ்ரீலங்கா இருந்து கத்தார் போகிறப்போ வந்து ஓமான் ஏர்வைஸில் தான் போயிருந்தோம். ஸோ இப்போ வரப்போ வந்து கத்தார் ஏர்வைஸில் தான் வந்திருந்தோம். பட் எனக்குன்னு சொல்லி சொன்னால் ஓமான் ஏர்வைஸ் வந்து பெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க கத்தார் ஏர்வைஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான சர்வீஸ், பெஸ்ட்டாக அப்படி இப்படி நல்ல ஃபுட் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்குன்னு சொல்லி சொன்னால் அதெண்டா அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தேன்னு சொன்னால் நான் ஓமான் ஏர்வைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் எனக்குன்னா இங்கே தந்த ஃபுட் எதுவுமே பிடிக்கல. ரைஸ் அண்ட் கறி கூட பிடிக்காமலே போயிடுச்சு. ரொம்பவே ஸ்பெஷலான ஃபுட் வந்து ஓமான் ஏர்வைஸில் தருவாங்க. நம்ம ஆலியா கூட அதைத்தான் சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை நல்லாவே ட்ராவல் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லுவேன், டிரான்சிட்டில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்கில் இருக்குமென்னு தான் நான் சொல்லுவேன். எனக்குன்னு சொன்னால் அதுதான் ரொம்பவே விருப்பம். நான் இப்போ லாஸ்ட் டைம் வாரப்போவும் வந்து ஆலியா வந்து கத்தார் ஏர்வைஸில் போகணுமென்று ஆசைப்பட்ட சொல்லி தான் நாங்கள் கத்தாரில் போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்குன்னு சொன்னால் எத்திஹாத் போயிட்டு போகிற மாதிரி தான் ஒரு நல்லாவே ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. ஆலியாக்காக வேண்டி தான் நாங்களும் கத்தாரை சூஸ் பண்ணியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ட்ராவல் நமக்கு வந்து எத்திஹாத்தில் தான் இருக்குமென்று நான் ஐடியா பண்ணி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லான்னு சொல்லி நாங்களும் ஸ்ரீலங்கா லேண்ட் ஆகிட்டோம் 2 o'clock மாதிரி. இருந்தாலும் நாங்கள் வெளியே ஆகிறதுக்கு வந்து 3:30 ஆகிடுச்சு. இன்னும் சொன்னால் எங்களோட லக்கேஜ் வந்து நாங்கள் ஏர்லி லக்கேஜ் போட்ட சுட்டி எங்களோட லக்கேஜ் ரொம்பவே லாஸ்ட்டுக்கு தான் வந்துச்சு. மிச்சம் லக்கேஜுங்கிறதால எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகணுமென்ற சுட்டி மிச்சமே லேட் ஆகிடுச்சு. இது எப்படியோ அல்ஹம்துலில்லான்னு நம்ம ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணதோடு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுச்சு. ஸ்ரீலங்கா வந்தது நமக்கு பிடிச்ச பொல் ரொட்டியும் இஞ்சி பிளேண்டியும் குடித்தாலே நம்ம ஊர் நமக்கு சொர்க்கம்தானுங்கிற மாதிரி ஆயிடும்.
ஹோமுக்கும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் வந்தாங்க. எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஆலியா ஃபராவும் பேக் டு ஸ்கூல்லேருந்தும் ஆயிடுச்சு. இன்ஷால்லா இனி வரும் வீடியோ எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத வீடியோக்களை நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே தந்து கொண்டிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.